ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டப்படும் 3 முன்னாள் அமைச்சர்களும் எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேருவழியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த நபர்கள் ஈடுபட்டதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முறையான பதிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக 3 முன்னாள் அமைச்சர்களும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியிலேயே ஆளும் தரப்பிற்கு வவுனியா வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் போகுமாக இருந்தால் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் வேலையை இலகுவாக நடைமுறைப்படுத்துவார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கில் போருக்கு பின்னர் கடும் வேகத்தில் குடியேற்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. நாட்டில் ஆட்சி செய்யும் அமைப்பு இந்த பிரதேச சபையை கைப்பற்றுவதற்கு போட்டியிடுகின்றது. எனவே மத்தியிலே ஆளும் தரப்பிற்கு இந்த பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் போகுமாக இருந்தால் இனப்பரம்பலை அமைக்கும் வேலையை இலகுவாக நடைமுறைப்படுத்துவார்கள். நாடாளுமன்றில் எங்களுக்கு அடுத்தபடியாக இருந்த ஒரு கட்சி இன்று தேர்தல் மூலம் தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. ஊழல் துஷ்பிரயோகம் என்று மாறி மாறி ஆட்சி செய்த தரப்பினர் மீது மல்லக்குகள் மக்களுக்கு வெறுப்பு இருக்கின்றது. எனவே அவர் 42% வாக்குகளை எடுத்திருந்தாலும் மாற்றம் வருகின்றது என்ற எதிர்பார்ப்பிலேயே அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலின் பெரும்பான்மை பலத்தை மக்கள் கொடுத்தனர். அந்த வகையில் சாணக்கியனின் தனி முயற்சியினால் கிழக்கு தப்பிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக வடக்கிலும் அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பை வெளியிட்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் இந்தியா செய்த பரிந்துரையை நிராகரித்ததாக அமைச்சர் ஹேர தெரிவித்துள்ளார். மேலும் மன்னாருக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்கள் இந்த திட்டங்களுக்கு இணங்கியிருந்த போதிலும் தமது அரசாங்கம் இந்த யோசனைகளை நிராகரித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பது மற்றும் திருகோணமலை மன்னார் அதிவேக நெடுஞ்சாலை என்பவற்றினால் நாடு பிளவடையக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் திருகோணமலை சக்தி வள திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் பொருளாதார நிலைமைகள் சமமானதாக காணப்பட்டால் பாலம் அமைப்பதில் பிரச்சினை கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் பாலம் அமைத்த போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார நிலை சமமானதாக காணப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் சிறையில் வைத்து அழுததாக கூறப்பட்டமையானது உதய கம்பன்பில அவரது சட்டத்தரணி ஆகியதனால் வெளிவந்த அச்சத்திலேயே என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்ஸ்வின் சில்வா சாவடியுள்ளார். பேருவழியில் இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். பிள்ளையானின் வழக்கானது சட்டத்தரணி உதய கம்பன்பில பேசும் முதல் வழக்காக இருக்கும். ஒருவேளை அது கடைசி வழக்காகவும் இருக்கலாம். பிள்ளையானை அழைத்து வந்த போது என்ன நடந்தது? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தொலைபேசியில் இருந்து அழைப்பை மேற்கொண்டு அவரிடம் தொலைபேசியை கொடுக்குமாறு சிறை அதிகாரியிடம் கேட்டுள்ளார். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டுமே பிள்ளையானை சந்திக்க முடியும். இவர்கள் நெருங்கிய உறவினர்கள் அல்ல. அப்படியானால் அடுத்த வாய்ப்பு முறை என்ன? சட்டத்தரணி என்ற அடிப்படையே. கம்பன்பில ஒரு சட்டத்தரணி என்றாலும் நாமல் ராஜபக்சவை போல அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் வாதிடவில்லை. யாரோ ஒருவர் நகைச்சுவையாக பேஸ்புக் பக்கத்தில் இடுகையிடப்பட்டிருந்ததும் அவர் கண்டேன். பிள்ளையான் ஏன் அழுதார்? அதாவது பிள்ளையானின் சட்டத்தரணி உதயன் கம்பன்பில என்பதை அறிந்தவுடனேயே அவர் அழுதார். வழக்கு தோற்கடிக்கப்படும் என்ற பயத்திலேயே அவர் அழுதார் என அந்த பதிவாளர் கருத்தும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட ஸ்ரீ தலதா வந்தனாவ எனும் ஜாத்திரை நிகழ்வு நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்துள்ளது. பாரிய எதிர்பார்ப்புடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஜாத்திரை நிகழ்வு அலைமோதும் மக்கள் கூட்டத்தினால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. இந்த நிகழ்வு குறித்து பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் கண்டி மாநகரில் முஸ்லிம் மக்களின் செயற்பாடு குறித்து அனுர அரசாங்கத்துக்கு சாதகமான நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜாத்திரை நிகழ்வில் பங்கேற்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருந்த போதும் அங்கிருந்த முஸ்லிம் மக்களுக்கும் தேவையான பல உதவிகளை செய்துள்ளனர். மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் தங்கியிருப்பதற்கு இடங்களை வழங்கி முஸ்லிம் மக்கள் ஆதரவும் வழங்கியுள்ளனர். இதன் மூலம் இன மத நிலையை கலந்து முஸ்லிம் மக்களின் செயற்பாடு குறித்து அனுர அரசு நன்றி தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் முஸ்லிம் மக்களின் செயற்பாடுகள் குறித்து பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமரசூரிய நன்றி தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக கண்டியில் உள்ள பள்ளிவாசல்களில் புனித தந்தத்தை வழிபட வரும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு
செய்வதற்காக திறக்கப்பட்டுள்ளதாகவும் இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் அனைவரும் இலங்கையர்கள் என்று மக்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குருநாகலை பரஹர்த்தனிய பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாடு மாறி வருகின்றது. அதற்கேற்ப நாம் புதிய வழியில் செயற்பட வேண்டும். நாம் ஒரு புதிய வழியில் செயற்பட வேண்டும் என்று மக்கள் உணர தொடங்கியுள்ளனர். இந்த நாட்களில் புனித தந்தத்தை வழிபடுத்துவதற்கான யாத்திரை நடைபெறுகின்றது. அங்கிருந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். குறிப்பாக வரலாற்றில் முதல் முறையாக கேண்டில் உள்ள பள்ளி வாய்ச்சல்கள் இரவு முழுவதும் புனித தந்தத்தை வழிபட வரும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திறந்திருக்கின்றன. இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வருமானம் ஈட்டும் நாடாக 2025ஆம் ஆண்டை திரைச்சேரி பதிவு செய்யும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேருவழியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனவரி மாதத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எதிர்பார்த்த வருமான இலக்குகளை தாண்டியுள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சுங்க திணைக்களம் அதன் வருமான இலக்குகளை தாண்டியுள்ளது. வரிப்பணம் தவறாக பயன்படுத்தப்படாது. அனைத்து வரி பணத்தையும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவோம். வணிகங்கள் செழிக்க அரசாங்கம் உதவும். அதே வேளையில் நியாயமான வரிகள் வசூலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த சில மாதங்களாக நிலையான மாற்று வீதத்தை பராமரித்து வட்டி விகிதங்களை 10% கீழ் குறைத்து அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த சில வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாட்டை வந்தடைந்துள்ளது. அந்த வகையில் பயன்படுத்தப்பட்ட 1560 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்துக்கு வந்த முதல் வாகனம் கப்பலாகும். ஜப்பானின் டொயோட்டா லோன்ஸ் குரூசர்ஸ், பிராடோ, மெர்சிடிஸ் பென்ஸ், டொயோட்டா ரைஸ், ஹோண்டா வெசல், டைஹாட்சு மற்றும் சுசுகி வேகன் ஆர் என்ற பிரபலமான வாகனங்களும் இதில் உள்ளடங்கியுள்ளன. இதேவேளை மற்றொரு வாகன கப்பல் மே மாத ஆரம்பத்தில் துறைமுகத்துக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3500 வாகனங்கள் எடுத்து வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி, டாலர், பவுண்ட் போன்ற முக்கிய நாணயங்களின் பெறுமதியின் அதிகரிப்பு இலங்கையின் வாகன இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது. அத்துடன் ஏன் பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாகவும் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தின் விலை சுமார் 20% அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் அரோஷோ ட்ரோட்ரிகோ குறித்த விடயங்களை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க உவா மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 2/5/2025 வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக ஜாழ் பல்கலைக்கழக புவியியற்துறை தலைவர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இந்த மழை மேற்காவிய செயற்பாட்டினால் உருவாகும் மழையாகும். அதனால் நண்பகல் வரை கடுமையான வெப்பநிலையுடன் கூடிய வானிலை நிலவும். பின்னர் பிற்பகல் 2 மணி அளவில் மழை கிடைக்கும். இது மேற்காவிய செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இது இடி மின்னல் நிகழ்வுகளோடு கூடிய மழையாகவே கிடைக்கும். அதிலும் இந்த இடிமின்னல் நிகழ்வுகளின் போதனா முன்னேற்றம் முகில்களும் புவி மேற்பரப்புக்கு இடையில் பரிமாற்றப்படுவதனால் குத்தான இடிமின்னலாகவே இருக்கும். இடிமின்னல் வகைகளில் இதுவே அதிக சேதத்தை ஏற்படுத்தும் வல்லன. எனவே இது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். அதேவேளை எதிர்வரும் 10ஆம் தேதி வங்களா விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. பொதுவாக தமிழுக்கு சித்திரை 28 என்பது சித்திரை குழப்பத்தின் மைய நாளாக கருதப்படும். சித்திரை ஒரு சிறுமாறி என்ற கருத்தும் மத்தியில் உள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி உருவாகும் தாளமுக்கம் இவ்வாண்டின் சித்திரை குழப்பத்தின் தோற்றுவாயாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கம் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கணிசமான அளவு மழையை கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சித்திரை குழப்பமே தென்மேற்கு பருவ காற்று உடைவுக்கு காரணமாக அமைவதுண்டு. இந்த வகையில் இவ்வாண்டு தென்மேற்கு பருவமழை மே மாதத்தின் பிற்பகுதியில் உருவாகும் வாய்ப்புள்ளது.
கனடா பொதுத் தேர்தல் இன்று நடைபெற உள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலில் 5 ஈழத்தமிழ் கனடியர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றார்கள். இந்த 5 பேரில் கனடிய அரசியலில் பலத்த அனுபவம் கொண்ட இருவரும் முதியவர்களாக மூவரும் அமைகின்றார்கள். புதியவர்களாக இருவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர்களாவர். மற்ற ஒருவர் பசுமை கட்சியின் வேட்பாளர். வடக்கு தொகுதியில் சாரன் பாலரஞ்சன் 6வது தமிழராக அமைச்சர் பதவி வகித்தவருமான அனிதா ஆனந்த் தேர்தலை ஏற்கின்றார். மேலே கூறப்பட்ட இரு புதியவர்கள் வரிசை கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளராக லியோனல் லோகநாதன் மார்க்கம் தோர்ன்கில் தொகுதியையும் நிரான் ஜெயநேசன் மார்க்கம் ஸ்ட்ரோவில் தொகுதியையும் தேர்ந்தெடுக்கின்றார்கள். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்த நேரத்தில் இவர்களை கன்சர்வேட்டிவ் கட்சி ஏற்றுக்கொண்டது. இப்போது நிலைமை கவலைக்கிடம். இத்தொகுதிகளில் வாழும் தமிழர்கள் அனைவரும் கட்சி பேதம் பார்க்காமல் லியோனோஸ் நிரான் இருவருக்கும் வாக்களிப்பார்கள். ஆயின் இந்த இரு தமிழர்களும் வெற்றி நிச்சயம். தனது வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக வைத்திருக்கும் நிலையில் லிபரல் வேட்பாளராக ஸ்கார்ஃப்ரோ கீல்வுட் ரூச் பார்க் தொகுதியில் அமைச்சர் ஹாரி ஆனந்த் சங்கரி மீண்டும் போட்டியிடுகின்றார். லிபரல் வேட்பாளராக போட்டியிடும் அடுத்த தமிழர் ஒரு பெண். அவர்தான் ஜூனிதா நாதன். ஏற்கனவே கனடிய அரசியலில் ஈடுபட்டு வெற்றியீட்டிய முதல் தமிழ் பெண் என்ற பெருமை கொண்டவர். தற்போது வார்ட் 7 தொகுதியின் கவுன்சிலராகவும் பதவி வகிக்கின்றார். மார்க்கம் கல்வி சபையில் முன்பு இருந்தவர். சமூக சேவை அனுபவம் மிகவும் கொண்டவர். அரசியலில் எதிர்கொள்ளப்படும் நுணுக்கங்கள் நன்கு புரிந்த தெரிந்த தமிழ் பேச்சாளர்கள். துணிச்சலான பெண்மணி. பிக்ரிங் புரூக்ளின் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரது வெற்றியானது இன்னும் ஒரு ஈழத்தமிழ் நிலைப்பாட்டை ஆட்சியாளரை கனடிய பாராளுமன்றத்தில் கொண்டு வைக்கும். அதுவும் ஒரு தமிழ் பெண் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் ஏற்படும். ஒருவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் ஒட்டாவில் நாம் அறிவார்ந்த வகையில் மரியாதைக்குரிய வகையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் அளவிற்கு ஏற்றவராக என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே பொறுப்பான ஈழத்தமிழராக நாம் நம்மை வைத்து நம்மவருக்கான வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சுய லாபத்துக்கு கீழுறுப்பு வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் இளம் தமிழ்ஸ் இஸ் ஹேட். இனியாவது நாம் கடுமையாக தண்டிக்க கேட்க வேண்டும். இல்லையேல் அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் பாரதூரமாக போய்விடும் என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்க ராணுவம் முதன்முறையாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் நிறுத்தியுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தென்சீன கடல் பகுதி முழுமைக்கும் சீனா உரிமை கோரி வருகின்றது. ஆனால் பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே உள்ளிட்ட நாடுகளும் அதற்கு உரிமை கோருகின்றன. இந்த விவகாரத்தால் அங்கு செல்லும் பிலிப்பைன்ஸ் படகுகள் மீது சீன கடற்படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. இதனால் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக இரு நாடுகளுக்கும் பிலிப்பைன்ஸில் கூட்டுப்போர் பயிற்சியை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவம் முதன்முறையாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.